ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலர் ஸ்மோக் பாம் தான் செஞ்சு பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற வீடியோக்குள்ள வந்து பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கலர் ஸ்மோக் செய்யறதுக்கு மெயினான இன்கிரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் தான். அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுகரும் பேக்கிங் சோடாவும் எடுத்து வச்சிருக்கோம். சுகர் என்னென்னா ஃபியூலாக வேலை செய்யும். பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கனால நல்லா புகையை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த புகை வந்து நம்ம கலராக தெரியணும் அப்படிங்கிறக்க கொஞ்சம் கலர் பொடியும் வாங்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் வச்சு தான் நீ கலர் ஸ்மோக் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு பொட்டாசியம் நைட்ரேட்டை பிரித்து எவ்வளோ வேணுங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன். நம்ம என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூடியில் தான் நான் அளவு எடுக்க போகிறேன். இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட்டு 3 மூடியும் சுகர் 2 மூடியும் எடுக்க போகிறேன். அது போக பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா இதில் 1/4 மூடி இல்லைன்னா ஒரு 1/2 மூடி போட்டு பார்த்துக்குவோம். இது எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பொட்டாசியம் நைட்ரேட் 3 மூடி எடுத்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நான் வந்து வாங்கி வீட்டிலே பவுடர் பண்ணி கொண்டாந்துருக்கேன். இந்த பவுடர் பண்ண சுகரை பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து 2 மூடி இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நமக்கு தேவைப்படாது. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை போட்டு ஃபஸ்ட்டு எரிச்சு பார்த்துருவோம் இது கரெக்டாக வேலை செய்தா அப்படின்னு. நான் 2 மூடி சுகர் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த கையில் வந்து நான் பேப்பரை போட்டுக்கிறேன். இந்த பேப்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான மெட்டீரியல். அதனால நான் வந்து கையில் வந்து க்ளவுஸ் இல்லை, அதனால் பேப்பரை போட்டு ஹேண்டில் பண்ணுறேன். சின்ன பசங்க யாரும் இதை ஹேண்டில் பண்ணாதீங்க. வீட்டில் வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ட்ரை பண்ணி அந்த வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா நான் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோக்கு நல்லா பவுடராக வந்திருக்கு அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வேணும். பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 கப்பு நான் போட்டுக்கிறேன் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மோக் பாம்புக்கான ஃபியூல் வந்து ரெடி. இந்த ஃபியூலை வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது எரிச்சு பார்த்துருவோம். எரிச்சு பார்த்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து இதில் கலரை மிக்ஸ் பண்ணி அடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட வேண்டியதான். வாங்க இதை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொட்டி ஃபயர் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை ஃபயர் பண்ணி பார்த்துருவோம் கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறதுக்கு. நம்ம ஒரு ஸ்மோக் பாம் கரெக்டாக வேறு லெவலில் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸ்மோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மோக் வந்திருக்கு. நம்ம வந்து இப்போ கலரை மிக்ஸ் பண்ணி கலர் ஸ்மோக் வருதா அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் தனித்தனியாக வந்துருக்கு. இதில் ஒயிட் கலர் வந்துருக்கு. அந்த ஒயிட் கலரில் வரக்கூடாது. நம்ம ஃபயர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக எரிஞ்சு பிளாக் கலரில் வரணும். வேற லெவலுங்க. இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்மோக் பாம் வேலை செய்யுது அப்படிங்கிறது. பாருங்க இந்த அளவுக்கு ஃபுல்லாக எரிஞ்சு கறியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்தால் தான் நம்மளோட ஸ்மோக் பாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். நம்ம எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு கலர் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நான் கொஞ்சம் கலர் பொடி வாங்கி வந்து வச்சிருக்கேன். போதும் நம்ம கலர் பொடி திருப்பி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதை திருப்பி மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம கலர் பொடியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். என்னடா நடக்குதுங்க கணேஷா? எடுத்துட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்மோக் பாமோட ஃபியூல் ரெடி. நம்ம எல்லாம் கலர் பொடியெலாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். 3 கலர் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரெட்டு, எல்லோ, க்ரீன் 3 கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு பிவிசி பைப்பை வந்து கீழே தரையில் அடிச்சு அந்த பிவிசி பைப்புக்கு இதெல்லாம் கொட்டி ஃபயர் பண்ணி பார்த்துருவோம். ஸ்மோக் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். வாங்க அது எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்மோக் பாம் செய்யறதுக்கு நான் இந்த அளவுக்கு பீஸ் வெட்டிக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம பவுடர் கொட்ட போகிறோம். அதனால் உள்ள மண்ணில் அடிக்கிற அளவுக்கு ஒரு 3 பீஸ் 3 நம்பர் இதே மாதிரி வெட்டிக்கிறேன். நான் அந்த மாதிரி 3 நம்பர் வெட்டி எடுத்துக்கிறேன். 3 நம்பர் வெட்டி நம்ம கீழே மண்ணில் போட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 பைப்பை எடுத்துகிட்டோம். அந்த 3 பைப்பை என்ன பண்ணுறோம்னா இப்போ தரைக்கில் வந்து சுற்றியில் வச்சு அடிச்சு இறுக்கிக்குவோம். இரிச்சிட்டு அதுக்கு மேலே பவுடரை போட்டுட்டு பற்றாச்சு பார்ப்போம். நம்ம கலர் ஸ்மோக் வருதா இல்லை வெறும் ஸ்மோக் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வரிசையாக அந்த 3 பைப்பையும் அடிச்சுக்குவோம். இதில் தரையில் வந்து அரைஞ்சிக்குவோம் நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 பைப் ரெடி ஆகிடுச்சு. இந்த 3 பைப்பையும் நம்ம கலர் ஃபியூலை கொட்டிடலாம். நல்லா போக நினைக்கிறேன். பார்ப்போம். அதான் அடிச்சு பார்ப்போம்.
கலர் ஸ்மோக் பாம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது மேலே பற்ற வைக்கிறக்கா நான் கொஞ்சம் தீப்பெட்டியில் இருக்குது இந்த கரிமருந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த தீப்பெட்டியில் இருக்க கரிமருந்தை வச்சு நான் மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சிட்டு நான் சென்டரை பற்ற வச்சா ரெண்டுமே பற்ற வச்சுக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நம்ம ஒன்று ஒன்றா பற்ற வச்சு பார்ப்போம். நான் சென்டரை தான் ஃபஸ்ட்டு நான் பற்ற வைக்க போகிறேன். மேபி 3மே பற்ற வச்சாலும் பற்ற வச்சுக்கும், பார்ப்போம் வாங்க. வேற லெவலுங்க ஸ்மோக். மாமா இங்கே பா, வேற லெவலில் ஒரு வேற இங்கே பாரு, இங்கே பாரு. நல்லாவே நம்ம ஸ்மோக் நல்லாவே ஸ்மோக் வருது. அங்கே பாம்பு மாத்திரை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க பாம்பு மாத்திரை எப்படி வந்து வர ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடைசியாக நம்மளோட ஒரு ஸ்மோக் பாம் இருக்குது. இதை லைட் பண்ணி பார்ப்போம், இது எப்படி வருதுன்னு. இதில் ஏதாவது நம்ம கலர் ஸ்மோக் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். என்னடா அது, என்னடி இது? எரியும் போது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெருப்பு பார்த்தீங்கன்னா எரியும் போது செக போகிறது. ஆனால் உள்ளே வந்து புகை வந்து நம்ம ஸ்மோக்காக வரல, கரெக்டாக வரல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பாம்பு மாத்திரை வீடியோவில் போட்டோம். பாம்பு மாத்திரையை விட இது நல்லாவே வெளியில் கிளம்பி வருது. எனக்கு தெரிஞ்சு இதை பாம்பு மாத்திரைன்னு போட்டிருக்கலாம் நம்ம பாம்பு மாத்திரை வீடியோ போட்டதுக்கு. எல்லாம் எரிக்கிறேன் எப்படி எரியுது கலர் ஸ்மோக் இல்லை, புஷ்வானம் கக்குது எரிமலை மாதிரி வெளியில் கக்குது. அந்த தொப்பளிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கலர் ஸ்மோக் பாம்னு சொல்லி உங்களால் ஏமாத்தின வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாங்கள் ஒன்று நினச்சோம், கலர் ஸ்மோக் நல்லா வரும்னு நினச்சோம். பட் ஆனால் அந்த மாதிரி வரல. சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீடியோ சரி பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கண்டென்ட் தான் வரப்போகுது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூன்னு சொல்லுவேன் நினைப்பீங்க, ஆனால் இங்கே பாருங்கள் மெட்டல் கிங். அதுவே வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ முடிஞ்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் தொடர்ந்து இந்த மாதிரி கமெண்ட்டாக வரப்போகுது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.